ஜாதக அமைப்பு. குழந்தைகளுக்கு ஜனன ஜாதகத்தில் செவ்வாய் சனி சேர்க்கை, பார்வை, தொடர்பு இது இருந்தால் இதயம் சம்பந்தப்பட்ட இதயத்தில் ஓட்டை எடுக்கக்கூடிய அமைப்பு, மூச்சுக்குழல் பாதிப்பு இருக்கக்கூடிய அமைப்பு, தோல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பாதிப்பை சந்திக்கக்கூடிய அமைப்பு என்பதெல்லாம் இந்த செவ்வாய் சனி சேர்க்கை தொடர்புக்கு உண்டு. இந்த அமைப்பு இருக்கக்கூடிய நபர்களுக்கு முருகப்பெருமானின் தேவியான தேவசேனையை வழிபாடு செய்து வருவதும், ஸ்ரீம் 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 சஷ்டி தேவசேனாயை நமக அப்படின்னு சொல்லி காலை மாலை இரவு மாலை மதியம் காலை மதியம் இரவு காலையில் சொல்லணும். என்ன சொல்லணும்? ஸ்ரீம் 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 சஷ்டி தேவசேனாயை நமகன்னு ஒரு 108 முறை உருஏற்றி, அதே போல் மதியத்திலும் இதை ஒரு 108 முறை சொல்லி, அதே போல் மாலை வேளையிலும் இதை ஒரு 108 முறை சொல்லி, அந்த குழந்தை இருக்கக்கூடிய இடத்தில் இதை சொல்லி வர வேண்டும். அந்த 108 முறை அதை உருஏற்றி ஜபித்து 6 சுற்று சுற்றிய முறுக்கு என்பதனை, அப்படி அந்த மந்திரம் சொல்லப்பட்டு உருஏற்றப்பட்ட 6 சுற்று முறுக்கு செய்து அல்லது கடையில் வாங்கி வைத்து அதை தானம் செய்து வர இந்த செவ்வாய் சனியால் ஏற்பட்ட தோஷங்கள் குறைந்து உங்களுக்கு அந்த நோய் தாக்கங்கள் குறையக்கூடிய அமைப்பு என்பது கிடைக்கும். சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இதயத்தில் ஓட்டை இருக்கும், வளர வளர சரியாக போயிடும்னு சொல்லுவாங்க. அல்லது சிலருக்கு சர்ஜரி பண்ணி சரியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது போன்ற இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த தானத்தை செய்தால் பெரும்பாலான நபர்களுக்கு வளர வளர அந்த ஓட்டைகள் அடையக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது பெரிய மருத்துவ செலவு இல்லாமல் அல்லது சரியான மருத்துவ வழிகாட்டலுடன் அந்த நோய் தீரக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. பொதுவாக குழந்தைகளுக்கு அடிக்கடி மருத்துவ செலவினங்கள் ஏற்பட்டு கொண்டே இருந்தால் அதற்கு மிக சிறப்பான தீர்வு தரக்கூடிய ஒரு இடம் என்பது திருப்பரங்குன்றம். இந்த திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய தேவயானி அம்பாளிடம் உங்களுடைய குழந்தையை அவருடைய பாதத்தில் வைத்து வணங்கி வர 12 வயது வரை நோய் தாக்கங்கள் குறையக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. சார், பாதத்தில் குழந்தை கொஞ்சம் பெருசாயிருச்சு, உள்ளே வைக்க முடியாதுங்கிறவர்கள் அந்த சென்று அந்த தேவயானியிடம் வணங்கி வந்தாலே உங்களுக்கு அந்த மருத்துவ செலவினங்கள் குறையக்கூடிய வாய்ப்பு என்பது உண்டு. பயன்படுத்தி வெற்றி கொள்ளுங்கள். நன்றி, நமஸ்காரம்.